ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தை பொங்கல் ஸ்பெஷல். நம்ம பாரம்பரிய அரிசியான கருப்பு கவுனி அரிசியில் ஒரு சூப்பரான டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு கருப்பு கவுனி அரிசி 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். இது நல்ல ஊறினாதான் அரிசி நல்லா வெந்து வரும். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் காலையில் பண்ணுறீங்கன்னா முதல் நாள் நைட்டு கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட்டு கூட ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். நான் 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி, அதாவது 1 பங்கு அரிசிக்கு 4 பங்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் எந்த கப்பால் எடுத்தனோ அதே கப்பால் தாங்க 4 பங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது 1/2 கப்புக்கு 2 கப் தண்ணி. நான் இந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதை தூர ஊற்றிட்டு வேறு தண்ணி கூட நீங்கள் நல்ல தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 10 விசில் வச்சுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட பாசிப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அப்படி கையில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. வேகலை அப்படின்னா இன்னும் 2-3 விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நான் கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இதில் வெல்லம் சேர்த்துடலாம். 1/2 கப் வெல்லம் சேர்த்துருக்குறேன். 1/2 கப் அரிசிக்கு 1/2 கப் வெல்லம். இது கொஞ்சம் தித்திப்பாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இதை விட இனிப்பு கம்மியாக வேணும்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது சுத்தமான வெல்லம், அதனால் நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசிலாம் இருந்துச்சுன்னா தனியாக ஒரு பேனில் வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா சுக்குப்பொடி 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். சுக்குப்பொடி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக இதுக்கு நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 10-15 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் கடைசியாக இதில் ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன். துருவின தேங்காய் அப்படி இல்லைன்னா தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சக்கரை பொங்கலோட சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. நான் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற இந்த கன்சிஸ்டன்சிலேயே நான் இறக்கிக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக இறுக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுப்பில் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம பாரம்பரிய அரிசியான கருப்பு கவுனி அரிசியில் ஒரு சூப்பரான டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.